ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 6 மந்த் பேபிக்கு எப்படி ஆப்பிள் பியூரி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஆப்பிள் கட் பண்ணி தேவையான அளவு எடுத்துக்கங்க. எனக்கு இந்த அளவே போதும். இப்போ இதை நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பிளோட தோலை சீவி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தோல் எடுத்துட்டு இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இதை வந்து நம்மளால இட்லி சட்டியில வேக வைக்க முடியாது, ரொம்பவே கம்மியா இருக்கு. இதை எப்படி ஈஸியா வேக வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் நார்மலா ஒரு போசி எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது மேல வந்து ஒரு நார்மலான வடிகட்டி வச்சுக்கலாம். நம்ம நார்மலா யூஸ் பண்ற சில்வர் வடிகட்டி வச்சிருக்கேன். இதுக்கு மேல இந்த ஆப்பிளை போட்டு விட்டுறலாம். இந்த ஆப்பிளை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, சின்னதாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் ஆவி வெளியே போகாது. இப்போ வந்து இந்த ஆப்பிள் நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சு. இது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் மஸ்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஆப்பிள் பியூரி ரெடி ஆயிடுச்சு. இது கூட தண்ணி எல்லாம் தாய்ப்பால் கலந்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேபி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு